சார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது வழக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் மறுபடியும் தேர்தல் எப்படி சந்திக்க முடியும்ன்ற ஒரு தேர்தலை கன்விக்ட் ஆனாதான் சந்திக்க முடியாது. அக்யூஸ்டுன்றது என்ன, ஒரு குற்றச்சாட்டு தான். அது நிரூபிக்கப்படணும் நீதிமன்றத்தில். நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டால் தான் அவர் தேர்தலை நிற்பதற்கான தடை வரும். 2 ஆண்டுகளுக்கு மேல அந்த தண்டனை போயிடுச்சு அப்படின்னோம்னா 6 ஆண்டு காலத்துல தேர்தலை நிக்க முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் சட்டநிலை அப்பதான் வரும். இப்பெல்லாம் ஒண்ணு. இதே நம்ம முன்னாள் முதலமைச்சர் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா, ஆனா அதிமுகவோட ஆட்சி தொடர்ந்து நடந்துட்டு தானே இருந்தது தமிழ்நாட்டுல. இல்ல அதிமுக ஆட்சி நடக்கலாங்க. ஆனா முதலமைச்சர் அவங்களா தொடரலையே. ஜெயலலிதா அவர் கன்விக்ட்னு சொல்லிட்டு அங்க பெங்களூர் நீதிமன்றம் சொன்ன உடனே, சிறப்பு நீதிமன்றம் சொன்ன உடனே அவங்களுடைய பதவி ஆட்டோமேட்டிக்கா போயிடும். கொடி கட்டிலாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் அவங்களுடைய சட்டப்பேரவை கட்சி உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடி இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பதவி பிரமாணம் வச்சு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க அவருடைய தலைமையில தான் ஆட்சி தொடரும்.